எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் காவ்யா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டாச்சு. நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அம்மா அப்பா வந்து ஆல்ரெடி மாலை போட்டுட்டாங்க. எங்கள் ஊர் குலசை முத்தாரம்மனுக்கு வந்து கொடியேறிட்டு அதனால் அம்மா அப்பா வந்து மாலை போட்டிருக்காங்க. அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாஷாக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட்டாங்க. முந்தின நாள் நைட்லேருந்தே அவள் வந்து சாப்பிடலை, அதனால் டாக்டரை கூப்பிட்டு என்னென்னு செக் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு அம்மா வந்து சமையல் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. அப்பா காலையில் குளிச்சுட்டு செடிக்கு எல்லாமே வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி எந்திரிச்சது லேட்டு தான். எந்திரிச்சு வந்து பார்த்தா கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கூலாக வந்து இருந்துச்சு. மார்னிங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து பார்த்தா தொட்டாச்சினிங்கில் வந்து பூ பூத்து இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அம்மா ஆல்ரெடி பார்த்துட்டு அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல். அப்பா வந்து என்னை கூப்பிட்டுட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செடி கூடலாம் கொஞ்சம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிக்க வந்து போயிட்டேன். அம்மா மார்னிங் வந்து சாமி கும்பிடுவாங்க, ஈவினிங்கும் வந்து சாமி கும்பிடுவாங்க மாலை போட்டிருக்கிறதுனால. நானும் போயிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து சாம்பிராணி போக நான் தான் வந்து போடுவேன். அதாவது வீட்டை சுற்றி வந்து அம்மா காமிக்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயும் சரி துளசி வந்து இருக்கும். அண்ட் பேக் சைட்லேயுமே வந்து நாங்கள் துளசி வந்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து அம்மா தனியாக வந்து பூஜை பண்ணுவாங்க. பட் இப்போ நான் சாம்பிராணி காட்டுறதுனால அதுக்குமே வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வீடை சுற்றியுமே நான் வந்து காட்டிட்டு வந்துட்டேன். அம்மாவோட அம்மா அண்ட் அதுக்கப்புறம் சித்தி 2 பேருமே வந்து இப்போ எங்கள் வீட்டில் தான் வந்து இருக்காங்க. ஆச்சி எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்கள வந்து டேக் கேர் பண்ணுறதுக்காக சித்தி வந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து காலேஜ் லீவு தான் வந்து போட்டிருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து அம்மா காப்பு கட்டுறதுக்காக கொலசைக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். குளிச்சுட்டு வந்துட்டு அண்ட் தலை வந்து கொண்டை போட்டு தான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டு பொட்டு வச்சுட்டு என்னோடய மேக்கப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வெறும் ஸ்கின் கேர் மட்டும்தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து நித்யா பொட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஷூட்டு வந்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிட்டு நான் எடுக்கவே இல்லை. அம்மாவும் வந்து திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் கிளம்பியிருக்கனால இதையுமே சேர்த்து எடுத்துருதேன்னு சொல்லிட்டு எல்லாமே திங்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்னும் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா சித்தி வந்து எனக்கு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. மார்னிங் வந்து இட்லி சட்னி வந்து வச்சுருந்தாங்க. அதையுமே நான் வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிட்டுங்கிறதுனால சித்தி வந்து எனக்கு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ காட்டிகிட்டு இருக்க இந்த ஃபுல் ரெட் மேக்ஸி தான் நான் வந்து இப்போ கோவிலுக்கு வந்து நான் போட்டு போக போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுட்டு அண்ட் தலையுமே ஒன் சைடு வந்து நான் வந்து காய வச்சுட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா ஒரு பேஸ்டல் க்ரீனில் வந்து ஸ்பேஸ் இருக்கு. அதை நான் வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நான் கோயிலுக்கு வந்து கிளம்ப போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என் வாய் வந்து எப்படி சொல்ல நல்லா பப்ளி மாதிரி இருக்குது. பிகாஸ் எங்கள் சித்தி வந்து எனக்கு ஊட்டி விட்டுட்டே இருந்தனால என் வாய் வந்து அப்படி இருக்குது. அம்மா சித்தி அண்ட் அப்பா எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஆச்சி வந்து வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஆச்சிக்கு வந்து நடக்க முடியாது. அண்ட் அது போக குலசையில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைனில் வச்சுருந்தேன். அண்ட் கீழே வந்து அதே ஸ்டோன் ஒர்க்கில் வந்து பார்டர் வந்து கொடுத்துருந்தோம். ரொம்பவே சூப்பராக அண்ட் கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. இதில் வந்து ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங் வந்து நம்ம நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நித்யா புட்டிக்கோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நான் வந்து எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ரெட் கலர் மேக்ஸி போட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அண்ட் பூவும் வந்து அம்மா கொடுத்துருந்தாங்க. அதையுமே வச்சுட்டு அம்மாட்ட வந்து ட்ரெஸ் காமிச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்கில் தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நானும் ஒரு வழியாக வந்து கிளம்பிட்டேன். டைம் ஆகிட்டு தான், பட் நான் வந்து காலேஜ் லீவ் போட்டிருக்கிறதுனால லேட்டாக போயிட்டு வந்தாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷாஷாட்ட ஆச்சி இருக்காங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வந்து ட்ராவல் குலசை கோவிலுக்கு வந்து போகிறதுக்கு. அண்ட் போகும்போது தான் என் காலேஜ் தாண்டி தான் நான் வந்து போகணும். அப்போ பார்க்கும்போது எல்லாருமே வந்து காலேஜுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து கட் அடிச்சுட்டு கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கேன். அங்கே வந்து ஒரு 8:30க்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். 8:30 அரௌண்ட் 9 கிட்ட வந்து நாங்கள் வீட்டிலேருந்து வந்து கிளம்பிட்டோம். சீக்கிரமாக நாங்கள் போனாலுமே அங்கே வந்து கூட்டம் வந்து இருந்துச்சு. பிகாஸ் எல்லாருமே வந்து மாலை போடுறதுக்கு அண்ட் காப்பு கட்டுறதுக்கு வந்து வந்திருப்பாங்க. அதனால் ரொம்பவே கூட்டமாக இருந்தது. அண்ட் காரை பார்க் பண்ணுறதுக்கு
சுத்தமாக இடம் இல்லை. இப்போவே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னா அப்புறம் தசரா அப்போலாம் வந்து சுத்தமாக இடம் இருக்காது. ஃபுல்லுமே வந்து அவுட்டரில் தான் விட்டுருப்பாங்க கார் எல்லாமே. ஊருக்குள்ளே வர்றதுக்கு ஃபுல்லுமே நம்ம நடந்து வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்பா வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வந்து பார்த்துட்டு காரை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து மொத்தமாக தான் சாமி கும்பிட்றதுக்கு போகிறோம். ஸோ போகும்போதே அர்ச்சனை தட்டு அண்ட் அதுக்கப்புறம் மாலைலாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ உள்ளக்க போயிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். என் கழுத்தில் என்ன இவ்வளோ பெரிய மாலைன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இது வந்து சாமிக்கிட்டேருந்து எனக்கு வந்து எடுத்து போட்டு விட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் நடந்து போகும்போது பார்க்குறவங்க எல்லாருமே என்னை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து பார்த்தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ரெட் கலர் மேக்ஸி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மாலை எலுமிச்சம்பழம் மாலை இது போட்டதுமே ஏதோ சாமி ஆடிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே என்னை வந்து அப்படி தான் பார்த்தாங்க. எனக்கே வந்து லைட்டாக காமெடியாக இருந்துச்சு. பட் இது வந்து கோவில், அதுவும் சாமிக்கிட்டேருந்து டேரெக்டாக எனக்கு கிடைச்ச மாலை. அதனால் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் பிரகாரத்தை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கொட்டை அடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து கும்பம் வந்து எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் வந்து அம்மனை வந்து அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதே மாதிரி கும்பம் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் தசரா கோயில் கூட. அப்போ இந்த வீடியோ கிளிப்லேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லுமே வந்து கூட்டம் வந்து நல்லாவே ஏறிட்டு அண்ட் உள்ளக்க போகிறதுக்கெலாம் வந்து லைனில் க்யூவில் தான் வந்து நிற்க சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு கூட்டமாயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பிரகாரம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மாலை எல்லாமே வந்து கலட்டிட்டேன். ஸோ கலட்டி முடிச்சதுக்கப்புறம் தன்விக் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து கண்டிப்பாக எங்கேயாவது கோயிலுக்கு போனால் நாங்கள் வந்து டாய்ஸ் வாங்காமல் வரவே மாட்டோம். ஸோ இப்போ தன்விக் இருக்கிறதுனால நாங்கள் வந்து நிறைய தேடி பார்த்து ஒரு 3 டாய்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். 2 டாய்ஸ் வந்து சித்தி வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு டாய் வந்து வாங்கினோம். நாங்கள் கார் விட்ட இடம் ஃபுல்லுமே வந்து ரொம்ப கூட்டமாயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ வந்து அவுட்டருக்கு வந்துட்டோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியிலே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் காரைக்கால் அம்மையாரை பற்றி. நான் வந்து அத்தை கூட வந்து சேர்ந்து வந்திருந்தோம். நான் அப்பா அத்தை 3 பேர் வந்திருந்தோம். அண்ட் அம்மா வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இறங்கி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கோம். இங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வயிறு பசிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெளியூரில் ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு காஃபி அண்ட் வடை வந்து நான் சாப்பிட்டுட்டேன். மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பும்போது வேலை பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் டீ குடிக்கவே இல்லை. பிகாஸ் நான் வந்து மறந்துட்டேன். கிளம்புற டென்ஷனே இருந்தனால நான் வந்து மறந்துட்டேன். அண்ட் அது போக ஷூட்டு வந்து எடுத்தனால சுத்தமாக மறந்துட்டேன். ரீசன்ட் டேஸாக எனக்கு வந்து காஃபி மேலே ஒரு க்ரேஸ் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியலை. நான் வந்து ஆல்ரெடி டீ பைத்தியம் தான். பட் இப்போ என்னன்னு தெரியல, காஃபி மேலே ஒரு க்ரேஸ். அதை வாங்கி குடித்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து இருந்துச்சு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் என் மைண்டு வந்து ஸ்டன் ஆயிடுச்சு. அதையுமே வாங்கிட்டு காருக்கு வந்து பார்த்தா 11:11 அம்மா வந்து ரொம்பவே நல்ல சகுனம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 11:11 வந்து என் வீட்டில் நான் சொல்லி எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 11:11 பார்க்குறது வந்து ரொம்பவே ஒரு அமோகமான விஷயம். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஏதோ வந்து கன்வே பண்ண வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு தான் இந்த 11:11. எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டானது. அண்ட் இது அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குறதுமே வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு நானே வந்து திங்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எப்போல்லாம் பட்டர்ஃப்ளை பார்க்கணும் அப்போல்லாம் வந்து நான் ப்ரே பண்ணிப்பேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டதுக்கப்புறம் அம்மா வந்து சாம்பார், வத்தக்குழம்பு, பீட்ரூட் பொரியல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதையுமே விளக்கி வச்சுட்டு அண்ட் தெருவாசல் வந்து தூத்து கோலம் போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் டீ போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து போட்டு நான் வந்து எடுத்து வெளியே வந்து உட்காந்து குடிச்சிட்ருந்தேன். ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காற்று வந்து நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வந்துட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அசைன்மெண்ட் எழுத வேண்டியதாக இருந்துச்சு. அதை எழுதி முடிச்சுட்டு ஒரு 8:30 கிட்ட வந்து அப்பா கூட சேர்ந்து நான் வந்து கோவிலுக்கு வந்து போக கிளம்பிட்டேன். நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிட்டு இல்லையா, அதனால எங்கள் கோவிலில் வந்து கொலு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக தான் நாங்கள் வந்து மெயினாக வந்தோம். ஏன்னா இங்கே வந்து உச்சிமாலி அம்மன் அதுக்கப்புறம் அம்பிபிரி அம்மன் ரெண்டுமே வந்து சேர்ந்தாப்படி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, குட்டி பிள்ளையா அழகாக வந்து சாரீ கட்டியிருப்பாங்க. அலங்காரம் அதுக்கு மேலே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
அங்கே இப்போ தான் வந்து பூஜை ஆச்சு. ஸோ நான் போய் சாமி கும்பிட்டுட்டு பிரகாரம் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க, சக்கரை பொங்கல் அண்ட் அது போக வந்து புளியோதரை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே நானும் அப்பாவும் வாங்கிட்டு அண்ட் இன்னொரு இடத்துக்கு வந்து நாங்கள் கொலு பார்க்கறதுக்கு வந்து போயிட்டோம். இது வந்து ஒரு கல்யாண மண்டபம் தான், யார் வேணாலும் வந்து போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம் கொலுவை. ஸோ இங்கேயுமே வந்து ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு. சின்ன பிள்ளைகளெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு வருவோம். அதாவது வந்து பிராமின்ஸ் தெருவில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே போயிட்டு அவங்க வந்து பிரசாதம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வருவேன். இந்த வீடியோவில் வந்து எனக்கு அதுதான் வந்து ஞாபகம் வந்துச்சு கொலு பார்க்கும்போது. அண்ட் கொலுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து பட்டிமன்றம் வந்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக எனக்கு காமெடியாக வந்து இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் அங்கே கொலு பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ அப்போவுமே அவங்க பேசும்போது அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்தது. அண்ட் இங்கேயுமே வந்து கொலு வந்து அழகாக வச்சுருப்பாங்க, கல்யாணம் செட்டப்பு அண்ட் அதுக்கப்புறம் வந்து குட்டி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கொலு பொம்மைகள் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே போயிட்டு அங்கே வந்து சாமி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்பா கடைக்கு வரதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் வரும்போது கொஞ்சம் திங்ஸும் வந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் தாத்தா வீட்டுக்குமே நான் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்க்கு போயிட்டு கொஞ்சம் காசு போட வேண்டியதாக இருந்துச்சு, அங்கேயுமே போட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அசைன்மெண்ட் எழுதிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டேன். ஸோ இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.